நமது உடுமலைப்பேட்டை தொகுதி சமத்தூர் பகுதியிலே குழுமை இருக்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இளச்சுமிகு இளைய சமுதாயமே, நமது உடுமலைப்பேட்டை தொகுதியில உங்கள் அன்பு வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் எனது அருமை நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார்கள். அவரை இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நமது உடுமலைப்பேட்டை தொகுதி என்பது விவசாயமும் தென்னை நார் தொழிற்சாலைகளும் நிறைந்த செழிப்பான பகுதியாகும். இந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்திலே பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு இந்த தொகுதியில தன் துறை மற்றும் மற்ற துறைகளிலிருந்தும் பெற்று தந்திருக்கிறார். ஆனால் கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில எல்லாம் கிடப்பில போடப்பட்டு இந்த தொகுதி ஒரு பாராமுகமாக இருந்து வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதார கோரிக்கையான ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்தி பாசன வசதியை மேம்படுத்த வேண்டும் என்ற நமது பகுதிகளின் விவசாயிகளின் கோரிக்கையை திமுக ஆட்சியிலே கிடப்பிலே போடப்பட்டுள்ளது. சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. தற்போது நான் உங்களிடம் கேட்டு வந்திருப்பது, கடந்த முறையை விட இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். திமுக ஆட்சியில மின்கட்டண உயர்வுக்கு பின்பாக மட்டும் சுமார் 5000 சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நமது திருப்பூர் மாவட்டத்திலே மூடப்பட்டுள்ளன. அதில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கூட அவர்களின் குடும்பமும் வருமானமின்றி நடுத்தருவில் நிற்கும் சூழலை இந்த திமுக ஆட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படிப்பட்ட திமுக அரசை இனியும் தொடர வேண்டுமா என்பதை மக்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வரும் தேர்தலிலே நாம் ஒவ்வொருவரும் அளிக்கப் போகின்ற இரட்டை இலை அளிக்கப் போகின்ற வாக்கு நமது உடுமலைப்பேட்டை தொகுதி மாத்திரமல்ல, திருப்பூர் மாவட்டம் மாத்திரமல்ல, நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் நலனுக்காக நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் எவ்வளவு வேறுபாடு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருந்த பொழுதும் சரி, புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, நமது கொங்கு மண்டலம் என்பது எல்லா திட்டங்களையும் பெற்று வளமோடு இருந்த பகுதி. இன்றைக்கு திமுக ஆட்சியில குறிப்பாக நமது பனியன் சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற நமது திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் ஆகிய பகுதிகளில் ஜவுளித்துறையில நீங்கள் வருடா வருடம் 75,000 கோடி வருமானத்தை ஈட்டி தந்திருக்கின்ற மக்கள். இங்கே கிட்டத்தட்ட 15,000 சிறு குறு மற்றும் பெரிய தொழிற்சாலைகளும் அதில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இங்கே தொழிலாளர்களாக பணியாற்றுகிறார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக மின்கட்டணம் 430% உயர்த்தப்பட்டுள்ளதால் இன்றைக்கு இந்த தொழில் நலிவடைந்திருக்கிறது. குஜராத் போன்ற மாநிலங்களில் இது போன்ற தொழில்களை பாதிக்காத வண்ணம் அங்கே கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே வீடுகளுக்கு வழங்கப்பட்ட மின்சாரம் மாத்திரமல்ல, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருந்த பொழுது, அவர் ஆட்சியை விட்டு இறங்கிய பொழுது இருந்ததை விட வீடுகளுக்கு, குடியிருப்புகளுக்கு 67%, இதுபோன்ற சிறு குறு மற்றும் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு 430% இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்து இந்த பகுதி மீண்டும் இங்கே உள்ள தொழிலாளர்களுக்கும், இங்கே ஜவுளி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் மீண்டும் ஒரு நல்லதொரு காலம் பிறக்கவும், தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படவும், ஏழை எளிய மக்கள் பாதுகாக்கப்படவும்,
நமது பகுதியில் வாழ்கின்ற பெண்கள் இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வாழ்கிறார்கள். சிறு குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகி கொலை செய்யப்படுகின்ற கொடுமை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கடந்த 3-4 ஆண்டுகளாக இருக்கிறது. எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சமூக விரோதிகளின் ஆட்டம் அதிகமாகிவிடும். இன்றைக்கு கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம், விற்பனை அதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதன் பின்னணியில திமுகவின் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சட்டவிரோத தொழில்கள் அனைத்துமே திமுகவினர் ஆதரவோடு நடைபெறுகின்றன. கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும், மணல் திருட்டாக இருக்கட்டும், அதன் பின்னணியிலே திமுகவினர் இருப்பதால் அதை தட்டி கேட்கின்ற அரசு அதிகாரிகளும் கொலை செய்யப்படுகிறார்கள், சமூக ஆர்வலர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த ஆட்சியிலே பள்ளிகள் கூட ஜாதி மத வேறுபாட்டை மாணவர்களிடம் உருவாக்குகின்ற ஆட்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மீண்டும் தொழில் வளம் பெருகவும், விவசாயம் பெருகவும், நமது பகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வோம். நமது உடுமலைப்பேட்டை தொகுதியில அன்பு சகோதரர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களை நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதன் மூலம் தமிழ்நாட்டில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதியாக உருவாகுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை சின்னம். மத்திய அரசிலிருந்து பல்வேறு திட்டங்களை பெறவும், நமக்கு தேவையான நிதியை பெறவும், நம்மோடு சுமூகமாக நமது கூட்டணியிலே இருக்கின்ற பாஜகவுடன் ஆட்சியில எல்லா திட்டங்களையும் பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் இரட்டை இலை. இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து சகோதரர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.